ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்போ நானே சாங்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட்டு அந்த டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணியிருக்க இமேஜே உங்களுக்கு ப்ரீசெட்டாகவே கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் இதில் பெருசாலாம் எந்த விதமான கஷ்டம் எதுவுமே பட போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த சென்டர் இருக்குது பதிலாக அந்த குரூப் 2 அதில் மட்டும் இந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜை ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நோட் பண்ண போகிறது அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்தா அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் எல்லாமே கொடுத்தாச்சா. ஸோ இதில் நீங்கள் அந்த சென்டரில் இருக்க அந்த குரூப் 2 இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதில் மட்டும் நீங்கள் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ண அந்த வீடியோலேயே சொல்லிகிட்டே வருவேன். ஸோ இதில் நம்ம இமேஜ்லாம் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு சில இடத்துல சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அது அந்த குரூப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும், இல்லை கட் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறேன் நான் இந்த வீடியோலேயே சொல்லுவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இதுக்கு அடுத்து இந்த 3 குரூப் அடுத்து இந்த மாதிரி 3 எம்டியாக வந்து பீட் மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 எம்டியான பீட் மார்க்கில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் இந்த 3 பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எப்பயும் போல் இமேஜ் ஆட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் இழுத்துக்குங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த பீட் மார்க்கு ஸோ ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியா அடுத்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணி அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கிலோ அதை இழுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி அந்த 3 ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்து இமேஜை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 இமேஜை வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த 3 இமேஜ் இருக்குது பதிலாக இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு ஈஸியான ஸ்டெப்லேருந்து முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த இமேஜுக்கு மேலே ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க பதிலாக அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் இருக்குது பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் இந்த இடத்துல 4வது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க 3 குரூப் முடிஞ்சு நம்ம லாஸ்ட்டாக ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த 3 இமேஜுமே இந்த ஒரே எஃபெக்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்த இமேஜ் ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்தாலே போதும். இதில் நீங்கள் 1 டைம் மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து ஃபுல்லாக சும்மா அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த ஆப்ஷனை டச் பண்ணாலே போதும். வெறும் எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இந்த முன்னாடி இருக்க குரூப்ஸில் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வளையல் போட்ட மாதிரி ஒரு லிரிக்ஸ் ஒன்று இருக்கா. ஸோ அதுக்கு நம்ம இந்த வளையல் வச்சிருக்க மாதிரி இமேஜை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த குரூப் 2 இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டிய குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த இமேஜ் ஸோ இந்த மாதிரி வளையலோட இருக்க இமேஜாக கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு இழுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ன்ற டச் பண்ணிட்டு இதில் இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றல போனதுக்கப்புறம் இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பால போய் டைல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட் இதில் மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே என்ன பண்ணால் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி இதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஃபுல்லாக அந்த பாக்ஸுக்குள்ளே தெரிகிற அளவுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஓகே. ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி கம்மி பண்ணி செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணா அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம ஈஸியாக வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 2வது ஸோ இதில் வந்து அந்த தேர்ட் இமேஜ் இருக்க மாதிரி ஸோ அதுக்கும் அதே மாதிரி அந்த குரூப் 2 டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடிட் குரூப் போயிட்டு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் வந்து நம்ம அடுத்த அந்த தோடு இருக்க மாதிரி இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக அந்த பீட் மார்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இதோட சைஸையும் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணி அந்த தோடு ஃபேஸ்லாம் கரெக்டாக தெரிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த சைடில் கேப் இருக்கா ஸோ அதுக்கு கீழே இருக்க எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த டைல்ஸ் எஃபெக்ட் பதிலாக அதவே இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். அந்த கேப்புலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிடும். ஸோ இப்போ 2வதுலையும் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி அந்த லேயர் வந்து கட் ஆயிருக்கு பதிலாக இதுக்கு என்ன பண்ணால் அந்த பீட் மார்க் லாஸ்ட்டில் போய் வச்சுட்டு இப்போ கட்டான லேயரை டச் பண்ணிட்டு இந்த 2வது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி
ஆனதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் இது. ஸோ இதுலேயும் கரெக்டாக அடுத்த இமேஜ் அந்த குரூப் 2 டச் பண்ணி எடிட் குரூப்பில் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கிழக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணி அடுத்து அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போய்க்குங்க. போயிட்டு அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த பீட் மார்க்கெல்லாம் இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி சும்மா கையாலே கொண்டு போய் உங்களோட ஃபேஸ் தெரியிற அளவுக்கு மட்டும் கரெக்டாக அந்த மாதிரி கொண்டு போய் வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த இமேஜ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவையான நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சா? இதுக்கடுத்து இல்லை நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறது. இதுக்கடுத்து இதில் கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணினா இதில் உங்களுக்கு இந்த கீழே இருக்க இமேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் அந்த லேயரை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த பிளர் எஃபெக்ட் தேவையோ ஸோ அந்தந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு குரூப்போட சென்டரில் இந்த 2 இதுக்கும் சென்டரில் கொண்டு போய் வச்சுட்டு இப்போ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அடுத்த குரூப்புக்கு சென்டரில் சும்மா நீங்களாக குத்து மதிப்பாக கொண்டு போய் வச்சு அங்கங்கே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்ததுலேயே நான் கொண்டு போய் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த குரூப்பில் மட்டும் பேஸ்ட் பண்ணாமல் அடுத்து இந்த இமேஜ் இருக்கு பதிலாக இதுலேயே இந்த இமேஜஸ்க்கு சென்டரில் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே அப்படியே வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த பிளர் எஃபெக்ட் வந்து தேவையோ அதாவது அந்த இமேஜோட சென்டரில் கொண்டு போய் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ஈஸியாகவே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.